ரஷ்யா நினைச்சா உலக போருங்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை. 3 மணி நேரத்தில் அமெரிக்காவெல்லாம் குளோஸ் பண்ணி விட்டுருவாரு. ஆனால் இல்லைப்பா, ரஷ்ய அதிபர் சொல்லியிருக்காரு அமெரிக்காவை இன்னமே அங்கே அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காது. ரஷ்யா வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா தட்டுப்பாடு போய் இப்போ பொருளாதார தடை வந்துடும், ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்தார். இன்னைக்கு சொல்லிட்டாரு இவ்வளோ கவலைப்படாதீங்க. ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு. என்ன இல்லைப்பா, இந்த உலக போர் வந்து அது வந்து வேலை இல்லை. பயங்கரவாதிகள் அழிக்கப்படும் யாராக இருந்தாலும். நாட்டுக்கு அதான் யாராக இருந்தாலும் அப்புறம் பாருங்க. இவ்வளோ நாளாக அடிச்சு இல்லைப்பா, இன்னைக்கு இவ்வளோ நாளாக அமெரிக்கா வந்து நேற்று கூட சொல்லியிருக்கேன், இனிமேல் முடிஞ்சால் நான் வருவேன் இருக்காரு. போர் இப்போ இந்த அமெரிக்கா அடிக்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. சுத்தோட சுத்த 4 டேங்கை நிப்பாட்டி அடித்தா முடிஞ்சு போச்சு வேலை. ஆமாம், பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த முட்டை பொறிச்சா தானங்க அதுக்கு 2 பேருக்கு சோறு வைத்தான், தண்ணி வைத்தான் கோழிக்கு. அந்த ஒன்றும் இல்லாட்டி கோழியை வெட்டி விட்டு மூக்குல ஒரு குச்சியை ஊற்றுவாங்க. அது பொறுக்கி விட எதுக்குப்பா அது என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. ஒன்றும் அவ்வளோ இவ்வளோ நாளாக சமாளித்தாங்க, இனிமேல் சமாளிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஆட்சி அமைக்க முடியாது. இப்போ பிரதமர் 3ஆவது தடவை உட்கார்ந்தாரு, அவருக்கே பேச்சு பத்தல. இல்லை, பேச்சுவார்த்தை முடிச்சுட்டப்ப பேச்சுவார்த்தை முடிச்சுக்கலாம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து சாப்பாட்டுக்கு இல்லைன்னா அவனை அடித்து விரட்டுற காலம்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் வந்து யாரும் கண்ணு தெரியாதவங்க கேட்டால் கூட இது வந்து ஆட்சி மாற்றம் தேவைன்னு பெருமாள் சொல்லுவாங்க. கேட்பாங்க, மாற்றம் தான் ரைட்டு ரைட்டு. ஓட்டுக்கு ஜனங்க காது கேட்டு இருக்காங்களே, என்னம்மா நீ கூட கொடுத்துட்டு இருக்காங்களே மிச்சம் 2 பேர். இதில் நான் கொடுக்க முடியாதுன்னா என்ன ஆகணும்? வீட்டில் போய் சாப்பிட்டா பில்லு முடிச்சு காப்பில் போய் கையில் வேணால் காது கொடுக்கணும். இல்லை நான் தர முடியாது அப்படின்னா அது என்ன ஆகும்? குடிச்சிட்டாங்க ரைட்டுங்க, யாருக்கு போடாமல் இருக்கா? இல்லை இல்லை, விசேஷ வீட்டில் எல்லாம் போய் விட்டு தான் உனக்கு மண்ணு வாங்கி பண்ணாங்க சொல்லலாங்க. அப்போ எல்லாம் நீ கூட சொல்லலாம். இப்போ தானே ஓட்டு போடணும்ல. ஐயா 1/2 கிராம் காது கொடுத்துருக்கேன், 2 கிராம் வெள்ளி காது கொடுத்துருக்கேன், 6000 பணம் கொடுத்துருக்காங்க. இன்னும் 10 என்ன தர்றேங்கிறாங்க ஓட்டுக்கு. அதிமுக திமுக 2 பேரும். அதிமுக அதிகமாக கொடுக்கல. திமுகவில் 6000 ரூபா கரூரில், கோயம்புத்தூரில் 10,000 பவுனு காசு, வெள்ளி காசு மூஞ்சியில் கொண்டு தூக்கிட்டு வர்றாங்க. எங்கள் ஊரில் தான் காசு வாங்கிட்டு போன தடவை அதிமுகவுக்கு போடலையே. 2 பேருமே காசு கொடுத்தாங்க. 500 கொடுத்தாங்க. போன கடுத விளைக்கணும் ஓட்டு ஒருத்தருக்கு தானே போட்டேன், மானியத்துக்கு தானே போட்டாங்க. மானியத்துக்கு தான் போட்டேன். என்னங்க இப்போ இவருக்கு போட மாட்டேன் நாங்கள். அவ்வளோதான் வந்து ஏன்னு கூட பார்க்கல. நீங்கள் உங்களுக்கு வந்துச்சா இல்லையா? அதிகமாக கொடுத்தா டிஎம்கே தான். அதுக்காக வந்து போடாதவங்களுக்கு எப்படி மதிப்பு மழையாக கொடுப்பாங்க? ஓட்டு போடுவாங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்கிறேன். அப்புறம் திருப்பி ஜெயிக்கிறதுக்கு யாருன்னா மக்கள் முடிவு பண்ணணும். அது இப்படி நான் சொல்லவே இல்லையே, நீயா சொல்லிட்டீங்கன்னா யாரு சொன்ன திமுக ஆட்சி? நீ சொல்லிட்டு இல்லை, இவர் சொல்லிட்டு அதை எப்படி நம்ம 4ஆம் தேதி சொல்கிறேன். உனக்கு 10 ஓட்டு கொடுவேன், உனக்கு ஓட்டு போட மாட்டான்னு யாரும் சொல்ல முடியாது. கொஞ்சம் சொந்தக்காரன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் போடுவேன். அதுக்காக நீ போய் முதலமைச்சர் எல்லாம் கனவு கொண்டு இருக்காது. அப்போ முன்னாடி பணம் இல்லைங்க, குறுக்காட்டியும் நாங்களோட கவனிங்க. குறுக்காட்டி இவரோட யார் வேணாலும் எலெக்ஷனில் நிற்கலாம். ஆனால் ஜெயிக்கிறதுங்கிறது மக்கள் முடிவு பண்ணணும். பணம் கொடுத்த உடனே ஏதாவது போன தடவை அதிமுக திமுக 2 பேரும் கொடுத்தா மானியம் ஜெயிச்சாங்க. அதிமுக ஜெயிக்கல. அதான் இல்லை சொல்கிறேன், அது 2 பேருமே கொடுத்தாங்க. ஏன் போடலன்னா அதே மாதிரி இந்த எலெக்ஷனில் வந்து நல்லவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. போன தடவை எந்த எம்எல்ஏ வந்து ஜனங்களை போய் பார்த்தாரா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. யார் பார்க்கலையே அவங்களுக்கு போட மாட்டாங்க. அதில் போட்டி 2 தான். அதிமுக திமுக தான் போட்டி. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் வேலை இல்லை. வாங்க 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 பார்த்தோன்னே
அப்புறம் நீ சொல்ல வேண்டியது அண்ணன் கொடுத்து பாருங்க வந்துகிட்டு ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆமா ஆமா வாயை திறக்கக்கூடாது. ஒரு 4-5 நாளைக்கு வாயை திறக்கக்கூடாது. வாயை மூடி பேசாமல் இருக்கணும். அவங்களையும் சொல்லக்கூடாது.